24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. அரசு செயல் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு. கிராமங்களில் உள்ள ஓலை குடிசைகள், ஓட்டு வீடுகள் உள்ளிட்டவற்றுக்கு பல மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக அரசு 4 ஆண்டுகளாக மக்களின் வயிற்றில் அடித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது பிரதமர் மோடியை சந்தித்து நிதி கேட்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்லாதது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. எதுக்காக சந்திப்பாங்கன்னு பல்வேறு சூழல்கள் இருந்தது. பிரதமரை சந்திச்சு கோரிக்கை வைக்க நமக்கு நிதி தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த நேரங்கள்ல அவரை சந்திச்சிக்கலாம். அவரை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு. நீங்க கேட்டா நேரம் கொடுக்குறாங்க. காலையில் உங்களை சந்திக்கிறாங்க, மாலையில் தம்பி உதய சந்திக்கிறாங்க. அப்படி ஒரே நாளில் எல்லாரையும் சந்திக்க முடியுது, உங்களால் சந்திக்க முடியுது. மத்தியில் பெரும்பான்மையை இழந்தால் பாஜகவிற்கு திமுக தேவைப்படும் என சீமான் கருத்து. இணக்கமாக இருக்கவே திமுகவும் பாஜகவும் பரஸ்பரம் விரும்புவதாகவும் பேட்டி. இதெல்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய விளையாட்டு. பாஜக அரசு என்ன நினைக்கும்? நம்ம இந்திய நாட்டை ஆளுகிற அரசு ஒருவேளை சந்திரபாபு நாயுடு ஐயாவோ அல்லது நிதிஷ்குமார் ஐயாவோ விலகிட்டா, ஆதரவுலேருந்து விலகுனா, திமுக தன்னுடைய 22 உறுப்பினர்களோட ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அது இணக்கமாக இருக்கும். இவங்களும் நாங்கள் உங்களை அந்த மாதிரி சூழல் ஆதரிப்போங்கிற இதில் இணக்கமாக இருப்பாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 5000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பாதிப்பு. வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மூதாட்டியை கொன்ற வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் சங்ககிரி அருகே துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பு. பிடிப்பட்ட நரேஷ்குமார் என்பவரிடம் கொலை குறித்தும் யாருக்கேனும் தொடர்புடையதா என்பது குறித்து போலீசார் விசாரணை. கடந்த 40 ஆண்டுகளில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளால் 20,000 இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு. அளவுக்கு மிஞ்சிய பொறுமையை இதுவரை கடைபிடிக்கவும் இனி அதற்கு வாய்ப்பில்லை என்று ஐநா கூட்டத்தில் இந்திய பிரதிநிதி திட்டவட்டம். இங்கிலாந்துக்கு எதிரான இந்திய அணியின் கேப்டன் யார் என்று அறிவிப்பு. சுப்மன் கில் கேப்டனாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மாலை 5 மணிக்கு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.